ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவி சேனல். இன்றைக்கி நம்ம பீஸா தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கிண்ணத்தில் மைதா மாவு எடுத்து போட்டுக்கிறேன். நான் தேவையான அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கிறேன். உங்களுக்கு எத்தனை பீஸா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதை கலந்து விட்டுக்கலாம். ஈஸ்டெலாம் எதுவும் போடலைன்னா பேக்கிங் சோடா மட்டும்தான் போடுறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டால் போதும். அது நீங்கள் எடுக்கிற மாவு அளவை பொறுத்து இருக்குது. இது ஒரு 3 பீஸா வர அளவுக்கு மாவு வரும். அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கு எண்ணெயும் ஊற்றி அந்த மாவோடு சேர்த்து கலந்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி மாவை பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்குங்க. தண்ணி அதிகமாகிட்டாலும் மாவு ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் சப்பாத்தி மாவு மாதிரி இது போல் பிசைஞ்சிக்குங்க. ஒரு துணி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் அந்த மாவு ஊறட்டும். பீஸா கப்பை தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். காயெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி நான் தோல் எடுத்து வச்சுருக்கேன். பொடியாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீல வாக்கில் வேணும்னா நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இல்லை பொடியாக வேணும்னா பொடியாக கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் பொடியாக தான் கட் பண்ணுறேன். வெங்காயமும் கட் பண்ணிவிட்டு நீல வாக்கில் வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். அதை தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை போல் வெங்காயத்தை கட் பண்ணிட்டு இது மாதிரி தனித்தனியாக லேயராக எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் பீஸாவில் நம்ம அடுக்கி அப்படியே வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ குடமிளகாயும் கட் பண்ணிக்கலாம். அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துடலாம். இதில் அடிபாகத்தில் பார்த்திங்கன்னா முள் மாதிரி இருக்கும். அதை எடுத்துடணும். தக்காளியில் கூட அப்படி தான் இருக்கும். அந்த முள் மாதிரி இருக்கிறத எடுத்துகிட்டு தான் நம்ம சமைக்கணும். இது போல் நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போது மாவு நல்லா ஊறி இருக்குது. மாவை எடுத்து இப்போ திரட்டிக்கலாம். நம்ம நல்லா ஊறிடுச்சு. 2 மணி நேரம் ஊறினதில் மாவு நல்லா ஊறி சாஃப்டாக வந்திருக்கு. கொஞ்சம் லேசாக எண்ணெய் போட்டு உருட்டிக்கலாம். உருட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எண்ணெய் போட்டு உருட்டினா. நம்ம இது தோசைக்கல்லில் தான் செய்ய போகிறோம். அந்த தோசைக்கல்லுக்கு ஏற்ற மாதிரி அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நான் உருட்டிக்கிறேன். உங்களுக்கு சின்ன சைஸாக வேணும்னாலும் நீங்கள் சின்னதாகவும் உருட்டி செஞ்சுக்கலாம். தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றாமல் வெறும் அந்த எண்ணெய் துணியை மட்டும் வச்சு தேய்ச்சிக்கணும். இது அப்படியே ஒரு பக்கம் மட்டும் சிம்மில் 2 நிமிஷம் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும்னு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு இப்போ சாஸு மேலே ஊற்றி நம்ம எல்லாம் காய்கறி எல்லாம் மேலே வச்சுக்கலாம். காய்கறியில் அந்த வெங்காயம் தக்காளி தான். இது வீட்லேயே நான் பீஸாக்காக செஞ்ச சாஸ். இது எப்படி செய்கிறதுன்றதை ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதில் பார்த்துக்குங்க. இது கூட மஷ்ரூம் வேணும்னாலும் நம்ம மஷ்ரூமும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் குடமிளகா தான் செய்கிறேன். எல்லாம் அப்படியே லேயராக நம்ம அடுக்கிட்டு தக்காளியும் மேலே அப்படியே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நம்ம போட்டு விட்டுடலாம். சீஸை திருவிட்டு அது மேலே அப்படியே நல்லா தூவி விட்டுக்கலாம். இதில் பன்னீர் வேணும்னா கூட மேலே நீங்கள் பன்னீர் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலேயே வேணும்னா அப்படியே மூடி சிம்மில் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும்னு வச்சிடலாம். நம்ம 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பீஸா நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. பீஸா ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போ பாரு கடையிலேயே நம்ம வாங்கி சாப்பிட்றோம். குழந்தைங்களுக்கு இதை போல் வீட்டில் செஞ்சு கொடுங்க. பீஸா நல்லா வந்திருக்கு. நீங்களும் இதை போல் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.